ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ChatGPT யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். நான் அப்படி தான் என்னோடய வெயிட்டை 78 kgலேருந்து 70 kg கிட்ட குறைச்சிருக்கேன். இதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ChatGPT கிட்ட போயிட்டு உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட்டு, நீங்கள் என்ன ஏஜ், ஜெண்டர், இது நாலுத்தையும் கொடுத்து மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உங்களுக்கான ஒர்க் அவுட் பிளானையும் டயட் பிளானையும் கொடுக்க சொல்லுங்கள். அந்த ஒர்க் அவுட் பிளானையும் டயட் பிளானையும் வச்சு தான் நான் என்னோடய வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் ஆச்சு. நான் 8 kg கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன் வித்தின் 8 வீக்ஸில். ChatGPT கரெக்டாக உங்களுக்கான டயட்டையும் ஒர்க் அவுட் பிளானையும் கொடுத்துரும். ஆனால் அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது மெடிக்கலாக நீங்கள் ஏதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சுகரு, டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ChatGPT என்ன மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து எனக்கான டயட் பிளானை வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் ரொம்ப இன்டெப்த்தாக இல்லை அப்படின்னா நீங்கள் கூட அந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். I am 160 cm tall. My weight is 70 kg. I want to lose belly fat. I eat non-vegetarian Indian diet and I walk up to 15 kg steps daily. Create a calorie deficit plan with enough protein. ப்ரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக கார்டியோ பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு மசிலும் லாஸ் ஆகிடும். ஸோ ப்ரோட்டீனை ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. பர் டே உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவையோ கரெக்டாக அது ப்ராம்ப்டை போட்டோன்னே சில நொடிகள்லேயே எனக்கு மார்னிங் என்ன சாப்பிட்ணும், இடையில பிரேக்கில் என்ன சாப்பிட்ணும், லஞ்சில் என்ன சாப்பிட்ணும், ஈவினிங் பிரேக்கில் என்ன சாப்பிட்ணும், ஈவினிங் என்ன சாப்பிட்ணும், டின்னர் என்ன சாப்பிட்ணும், எல்லாத்தையுமே வித்தின் மினிட் கொடுத்துருச்சு. இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை என்னோடய ஒர்க் அவுட் பிளானை எப்படி நான் ஜென்ரேட் பண்ணேன், அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். Create a 5-day workout plan to lose fat and maintain muscle. இந்த சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். இந்த ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணி 5 டேக்கான ஒர்க் அவுட் பிளானை நான் ஜென்ரேட் பண்ணேன். இந்த 5 டேக்கான ஒர்க் அவுட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டே உங்களுக்கு 2 மசில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெப்ஸ் போடணும், எத்தனை செட்ஸ் போடணும், இடையில நீங்கள் எவ்வளோ பிரேக் எடுக்கணும், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அதில் இருக்கும். முடிஞ்சால் நான் அந்த ஒர்க் அவுட் பிளானையும் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். நான் கேலரி கால்குலேட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணேன், ChatGPT எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோடய பர் டே மீலை நான் பிளேட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன் ChatGPTக்கு. அனுப்பிச்சிட்டு இதில் கவுண்ட் த கேலரிஸ் இன் திஸ் பிளேட் அப்படின்னு போட்டுருவேன். ஸோ உடனே அது அந்த பிளேட்டில் எவ்வளோ கேலரி இருக்கோ அந்த கேலரியை மெஷர் பண்ணி எனக்கு ஒரு கவுண்ட் கொடுக்கும். நான் அந்த கவுண்ட்டை வச்சு என்னோடய ஃபுட்டை நான் ட்ராக் பண்ணிப்பேன். நான் முன்னே சொல்கிற மாதிரி ஏஐ கொடுக்குற அந்த பிளானை வச்சு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. எதுக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கனாலோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட் வே. ரீசன் என்னென்னா, நீங்கள் ChatGPT ஒரு கோச் மாதிரி, பர்சனல் கோச் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அது கொடுக்குற பிளானை நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட அதையும் நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே கூட மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி இந்த பிளானை நான் ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு கூட கேளுங்க. அது ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிச்சு அப்படின்னா பண்ணுங்கள். பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறது. பிளானை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதாது. அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 மந்த்தாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த டார்கெட்டட் வெயிட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு அதிகமாக இருக்கீங்கன்றதை பொறுத்து அந்த டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதையும் நீங்கள் மைண்டில் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ், பாய்.